லாஸ்டா டொனால்ட் ட்ரம்ப் அந்த எப்ஸ்டைன் ஃபைல் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்ப சொன்னேன் 1% லீக் ஆயிருக்கு, அதுக்கே இவ்வளவு பேர் வருது, 99% எவ்வளவு பேர் வருமோ, இந்தியால எவ்வளவு பேர் வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய பேர்லாம் இந்தியால இருந்து அடிபட்டு இருக்குதான், அதுதான் உண்மை அப்படி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய புடுங்கி மகான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் படிக்கிறேன் கேளுங்களேன். ஐயாவுக்கு ரொம்ப ஆசை இந்தியால ஒரு பேர் வரணும் என்று. இந்த மனிதனுக்கு பக்கத்து வீட்டுல கார் வாங்கினாலே சகிக்க முடியாது. இவனுக்கு பிடிக்காத ஒரு பதவியில இருந்தா அது இவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அது மனிதனின் ஒரு சாதாரண மன அழுத்தல். தமிழ் ஃபர்ஸ்ட் வரல, தமிழ்ல டைப் பண்ண முடியல, இருந்தாலும் நீ டைப் பண்ணியிருக்க, ஓகே. ரெண்டாவது ஒரு கமெண்ட், டேய் நாரவாயா, இந்தியால உங்க தாத்தா உங்க அப்பா பேர் மட்டுமே இருக்கும், பேர் வந்ததும் கூட்டு குடும்பம் என்று ஒரு வீடியோ போடா புடுங்கி. ஏண்டா அறிவுமை இருக்காடா? எக்ஸ்டென்ட் ஃபைல் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஓப்பன் ப்ரொஃபைல தான் வச்சிருக்கான் இந்த கார்த்திக் கேஎன். இந்த ஓப்பன் ப்ரொஃபைல் மயிர் வச்சிருக்கான், உள்ளக்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் போட்டிருக்கான். அப்ப நான் எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் தற்கூரி மயிறு கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான தற்கூரி இவனுங்கெல்லாம் இருக்கிறத திருந்தவே மாட்டாங்க. எவ்வளவு நல்ல வீடியோ போட்டாலும், எவ்வளவு நல்ல கண்டென்ட் நமக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக போட்டாலுமே இந்த மாதிரி ஒரு பே புடிங்கிங்க, பூமர் அங்கிள்ங்க, எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வாயில வருது. இப்பதான் ரீசெண்டா நேத்து நைட்டு தான் பிரேசஸ் போட்டு இந்த இடத்துல புண்ணா இருக்கு, பேசவே முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான புடுங்கிங்களுக்கு அப்பப்போ புடுங்குற மாதிரி புடுங்கி ரிப்ளை பண்ணாதான் இந்த புடுங்கிங்க எல்லாம் பெரிய புடுங்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு முட்டு உட்காருவானுங்க. அதுக்காக தான்.